SSG செய்திகள் வாசிப்பது கீதா. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் சமுதாய கூடத்தில் ரூபாய் 119 கோடி மதிப்பீட்டில் 1073 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் S. மாலதிகலன், இ.ஆ.பா. காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் கா. செல்வம், செங்கல்பட்டு MLA வரலட்சுமி மதுசூதனன், மாவட்ட வருவாய் அலுவலர் மா. கணேஷ்குமார், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் செம்பருத்தி துர்கேஷ், காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் உதயா கருணாகரன், மறைமலை நகரமன்ற தலைவர் ஜே. சண்முகம், மறைமலை நகரமன்ற துணைத் தலைவர் சித்ரா கமலக்கண்ணன், நந்திபுரம் கூடுவாஞ்சேரி நகரமன்ற தலைவர் MKD கார்த்திக் தண்டபாணி, செங்கல்பட்டு நகரமன்ற தலைவர் தேன்மொழி நரேந்திரன், காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆப்பூர் சந்தானம், மத்திய ஒன்றிய செயலாளர் KP ராஜன் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள், துணைத் தலைவர்கள், நகரமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தினம் பசியாரும் பிள்ளைங்க மனசுல நம்பிக்கை வீசுற அம்மாங்க கண்ணுல உலகத்து உழைக்கிற உழவங்க சிரிப்புல மனசுக்குள் கை தட்டும் எதிரிங்க வியப்புல டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். விடியல் பயணம், காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை, புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன், தமிழ் புதல்வன், ஸ்டாலின்னா ஸ்டாலின்னா. நோய் நொடி இல்லா தமிழருக்காக மக்களை தேடி மருத்துவம், மக்களை தேடி மருத்துவம், குடிசை இல்லா தமிழ்நாட்டுக்கு கலைஞரின் கனவு இல்லம், தமிழரின் உயிர்களை சாலையில் காக்க இன்னுயிர் காப்போம், ஒன்னா நம்ம சேர்க்கும் சக்தி யாரு, ஒதுக்கும் ஆள ஓட விட்டதாரு, உண்மைக்காக ஒலிக்கும் குரல் யாரு, சமூக நீதி காக்கும் கோட்டை யாரு.